Hello everyone, welcome to our channel. Today cooking வீடியோல முள்ளங்கி சட்னி எப்படி செய்யறதுங்கறத பத்தி பாப்போம். நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் click பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 முள்ளங்கி தோல் சீவி எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 தக்காளி எடுத்துக்கோங்க, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் காஞ்ச மிளகாவை போட்டுக்கோங்க. மிளகாவை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த முள்ளங்கியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா வதக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். முள்ளங்கியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. முள்ளங்கி ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை ஆற வச்சுருங்க. ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இப்போ இந்த சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச சட்னியை இப்போ ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்காக கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு வெடித்து வந்ததும் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எங்ககிட்ட தாளிக்கும் போது கருவேப்பிலை இல்லாததுனால நாங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணல. நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது தாளித்ததை நம்ம அரைச்சி வச்ச சட்னியில் ஆட் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான முள்ளங்கி சட்னி ரெடி. முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட இந்த சட்னி சாப்பிடுவாங்க, அந்த வாசனை தெரியாது. இந்த சட்னி இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.